கர்த்தர் இடைப்படுகிறார். என்ன இடைப்படுகிறார் உங்ககிட்ட? மனம் திரும்புதல். எல்லாருக்கும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனால் இங்கே திரும்ப முடியல. யாக்கோபும் இப்படி தான் ஏசாவை பார்க்கிறார். வழியில் கட்டி பிடிக்கிறாங்க, மூத்தம் கொடுக்குறாங்க, பயம் வெகுமதியெல்லாம் கொடுத்து என்னென்னமோ கரெக்ட் பண்ணி அப்போ ஏமாற்றிட்டுமே எல்லாமே மறந்துட்டான் ஏசா. ஆனாலும் 2 பேர் கரங்கொத்து ஒருமித்து போக முடியல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒன்று சாமுவேல் 25ஆவது அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, சவுலுக்கும் நம்ம தாவீது மாப்பிள்ளையாகிய தாவீதுக்கும் மருமகனுக்கும் பயங்கர கரபரான் ஆயிடுச்சு. ஒரு சூழ்நிலையில் 2 பேரும் முட்டிக்க வேண்டிய செயலில் தாவீதினுடைய அறிவு, ஞானம், அபிஷேகம் தாழ்த்தி பேசுகிற நிமித்தம் சவுல் அப்படியே கரைஞ்சி, என் மகனே நீ மேன்மேல் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ மேன்மேலும் பலப்படுவாய், கர்த்தருக்கு என்று பெரிய காரியங்களை செய்வாய் அப்படியெல்லாம் புகழ்கிறார். வசனம் சொல்லுகிறது, நான் சொல்கிறேன், இவன் வழியே போனான், அவன் வழியே போனான். தட் மேன் தட் வே. சேர முடியாது ஐயா. ஒரு முறை உடைக்கப்பட்ட அந்த ஆவிக்குரிய உறவு முறிவு மறுபடியும் வந்து சேராது. நீங்கள் எப்படி வேணால் வேதத்தில் எங்கே வேணால் பாருங்க, சேர்ந்தால் கணவன் மனைவி வேணால் சேரலாம். வாழ்க்கை பிரச்சனை, பிள்ளைங்கள்லாம் நம்மளை மாதிரி இருக்குது, பிள்ளைங்க நிமித்தம் சேருவாங்க. சில சமயம் அவங்களே மனம் திரும்பியும் சேருவாங்க. ஆனால் இந்த சகோதரத்துவத்தில் மட்டும் முறிவு வந்துச்சுன்னா மறுபடியும் பேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். 2 கண்ணாடியாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? சபை விட்டு போகிறவன் ஒன்று தனியாக ஆரம்பிப்பான், அப்படி இல்லைன்னா அவன் சபைக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வான். மறுபடியும் வர்றதுன்றது புதுப்பிக்கிறதே கூடாத காரியம். இது சபைக்கு வர்றது இல்லை, அவன் கர்த்தருக்குள்ளே புதுப்பிக்கிறது கூடாத காரியம் வேதம் சொல்லுகிறது. ஏன் நான் இதை உங்களுக்கு அழுத்தி சொல்லுகிறேன் என்று கேட்டால், இது எதுக்கு வந்ததுன்னே தெரில. இது பயம் ஒரு பக்கம் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னாக்கா, நிறைய பட்டாம்பூச்சி பறக்கும் மனசில். நான் இங்கே இதில் போய் அதுலேருந்து இதில் போய் இதுலேருந்து அதில் போய் டிவி பார்க்குறான், நிறைய ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணுறாங்க. திடீர்னு அதே ஊழியக்காரங்க டிவி ஆரம்பிச்சிடுறாங்க. நம்மளுக்கு என்ன அது ஒரு கிக் வருது, நம்மள அந்த மாதிரி பண்ணலாம். சாதாரணமான விதத்தில் பார்த்தேன். கொஞ்சம் வருடங்களில் என்ன வளர்ச்சி, என்ன புகழ்ச்சி, என்ன இது போல் ஒரு பாதை இருக்குமா? கண்கள் தான் பார்க்குது. அவனை கேட்டால் தான் தெரியும் அதனுடைய கஷ்டம் என்ன, அந்த சிலுவையினுடைய பாரம் என்னான்னு. அந்த மாதிரி ஸ்தாபிக்கப்பட்ட ஸ்தாபர்களை கேட்டால் தான் தெரியும். எப்படி போகுது வண்டின்னு கேட்டால் சாதாரணமாக இருந்திருக்கலாம், எல்லாத்தையும் மாட்டிக்கின்னு நாங்கள் முடிக்கிறோம், எங்களுக்கு தான் தெரியும். பணம் கட்டலைன்னா வராரு ஐயா, வரமாட்டார். ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது. மாதம் பெரிய தொகை கட்டணும் இல்லையா நெட்வொர்க்கெல்லாம் நட்டுக்கிட்டெல்லாம் பிடிங்கிடுவான். இவன் இந்த லோத்தினுடைய ஆவி, எதிர்கால பயம். இந்த ஆபிரகாம் இருக்கிற வரைக்கும் நம்மளால் ஒன்றும் டெவலப் ஆக முடியாது. இந்த சபையில் இருக்கிற வரைக்கும் என்னை அடக்கி வைப்பார்கள், என்னை தட்டி வைப்பார்கள், என்னை உருட்டி வைப்பார்கள், நவுத்தி வைப்பார்கள், ஓரங்கட்டுருவாங்க கட்சியில். அப்புறம் மருமகனுக்கு, அப்புறம் மகனுக்கு, இப்படி எல்லாம் மனசு பேசும். நான் சொல்கிறேன், கர்த்தர் எவரையும் உயர்த்த வல்லவர். உங்களை கர்த்தர் உயர்த்த நினைத்தா எந்த மனுஷன் தடை செய்ய முடியும்? தேவன் நினைத்தது தடைபடாது நடக்கும் என்பது தான் தெளிவான சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை. ஐயா, நீங்கள் கழிவறையில் கழுவ விட்டால் கூட சரி, உங்கள் அபிஷேகம் உங்களை கொண்டு போய் சிங்காசனில் நிற்க வச்சிடும். சிறைச்சாலே போட்டாங்க, கல்லறையெல்லாம் போட்டு கல்லெல்லாம் வச்சு மூடி சேவகர்களுக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்து காவல் காக்க வச்சாங்க. உயிர்த்தெழுதலுடைய வல்லமை எப்படி நடந்தது? எப்படி யோசேப்பு வந்து சிறைச்சாலை அரண்மனைக்கு உயர்த்தப்படுகிறார்? வனாந்திரத்திலிருந்து எப்படி தாவீது சவுலுடைய ராஜ்யபாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார்? இது எல்லாம் செய்கிறது அபிஷேகம் என்பது மட்டுமல்ல, அதற்கு பின்னால் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அஸ்திபாரக்கல் என்னவென்றால், தேவன் நினைத்தது தடைபடாது நடக்கும். ஓரளவுக்கு மனுஷன் தடை செய்ய முடியும். மனுஷன் தேவனை விட பெரியவனா? யோசித்து பாருங்க. நம்ம விசுவாசம் எப்படி இருக்கணும்? நம்ம ஜீவனை காத்துக்கொள்றதுக்கு மட்டுமில்லை, தேவன் மீது அதிக விசுவாசம் இருக்கிறதுக்கு. ஆண்டவரே நீ செய்ய தடைபடாது நடக்கும். எனக்கு போய் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, தேவன் எனக்கு நன்மையானதை தான் தருவார். ஐயோ நீ ஏமாந்துட்டேன்னுமா. அக்கம் பக்கம் சொந்தம் பத்தம் சுற்று நட்பு என்ன சொல்ல, ஏதாவது ஒன்று பண்ணி அந்த குடும்பத்தை கலைக்கிறதுக்குனே பார்க்கும். ஐயோ உனக்கு அது நிச்சயதார்த்தம் பண்ணணும் தான் சில பேர் நல்ல ஆஃபரே வரும். ஏன்டா பணம் நிச்சயதார்த்தன்ற மாதிரி இருக்கும். சோதனை. திருமணம் இந்த ஆவிக்குரிய ஜீவியமும் பெரிய வித்தியாசம் இல்லை, ஒன்று தான்.
ஒரு குதூகலம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த திருமணத்தில் இன்னொரு மறுபுறம் பார்க்குற பொழுது ஏன்னா கல்யாணம் பண்ணணும்னு இருக்கும். பிள்ளை பிறகுறப்போ ஒரு சந்தோஷம் இருக்கும். ஐயோ நமக்கு ஒரு குமாரன், நமக்கு ஒரு குமாரத்தி, ஆஸ்திக்கு ஒரு மகன், அழகுக்கு ஒரு மகள். அது 15 வருஷம் 18 வருஷம் கழித்து பார்த்தா ஐயோ ஏன்டா இது, பவுல் சொன்ன மாதிரியே இருக்கலாமே, திருமணம் பண்ணாதவன் என்ன மாதிரியே இருக்க கடவன். அப்போ பண்ணின்னு வரவங்களாம் நம்மளை வெறுப்பேற்றுற மாதிரி வருவான் பைக்கில் பொண்டாட்டியோட. இதுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிருக்கு, நமக்கு ஆகலைன்ற மாதிரி தான் இருக்கும். மனம் சொல்கிறேன், இவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிருக்குது, இவன்லாம் இப்படி வாழ்கிறான், இப்படி கல்யாணம் பண்ணவனும் இருக்கிறான். நான் என்ன சொல்கிறேன், அழைப்பே இல்லாத இடத்துல என்ன தான் நீங்கள் ஆவிக்குறா இருந்தால் இந்த எமோஷ்னல், இந்த உணர்ச்சியை சாப்பாட்டு ஐயோ லோத்து தனியாக போகிறானே, அவனுக்கு என்ன இருக்கும், எதிர்காலம் என்ன, நிகழ்காலம் என்ன, அவனுக்கு கடந்த காலம் என்ன, எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் வாரி கொடுத்தது அவன் பெரிய குடிகாரனை மாறிட்டான். மறுபடியும் கூப்பிட்டாலும் திருப்பி வரவே இல்லை. அப்போவும் ஆபிரகாம் கோவப்படணும்னு நான் சொல்ல வரல, அதுதான் சுபாவம், அதுதான் உலகம். அப்போ இவ்வளோ நாள் எதுக்கு அவன் தான் பணத்துக்கா? பாவம் லோத்து கேட்டால் இல்லையான்னு. எனக்கு சுச்சியே வந்து அந்த அம்மா தான், லோத்துடைய மனைவி தான். 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க, 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க, 2 பேர். யாருக்கு பசங்க இல்லை, யாருக்கு பசங்க இருக்குது அவருக்கு தெரியாது, அவருக்கு பிள்ளைகள் இல்லை, இந்த பெயினெல்லாம் தெரியாது, ஒன்றும் கிடையாது. இப்படியெல்லாம் நம்ம ஒரு தலைமையினுடைய குறைகளெல்லாம் சுட்டி காட்ட செய்யும். மனம் சொல்கிறேன், நல்லா இச்சை நிறைந்திருக்கிற மனம், பயம் நிறைஞ்சிருக்கும். யாருக்கு ரொம்ப இச்சை இருக்குதோ மனசில், அதுலேருந்து விலகலைன்னு வச்சுக்கோங்க, நிறைய பயம் இருக்கும். நல்ல பகலெல்லாம் நல்ல தைரியமான ஒரு பிரகஸ்பதியாக பேசுவாங்க. ஆணும் சொல்கிறேன், பெண்ணும் சொல்கிறேன். நான் பெரிய வயசு கொண்டவங்களே சொல்லியிருக்கேன், லேபர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் நான். மீசெல்லாம் பார்த்தீங்கன்னா 60 மீசமாக இருக்கும். காலையில் கத்துறானா எல்லா வேலை நடக்கும். சரி, ஒரு நாள் பார்த்தேன்னா 10 மணி நான் பேச அவன் பேச நான் பேச நல்ல பேச்சே சொல்கிறேன். கடைசியில் 10 மணி நான் போயா வீட்டுக்குன்னா, சார் என்னை கூட கொஞ்சம் வாங்கிங்களேன் சார். ஏன்டா என்ன வச்சுருக்கிறேன் எனக்கு தரத்துக்கு? நான் இல்லை, என் கூட வாங்கலேன்னு. சரி, கூட கொஞ்சம் தூரம் போனால் எனக்கு பயமாக இருந்துச்சு சார் இருட்டில். அடா பாவி, உடனே எவ்வளோ பெரிய மனுஷனாக நான் காலைல பார்த்தேன் 10 மணிக்கு, நைட்டு 10 மணிக்கு ஒரிஜினல் தோற்றம் தெரியுது. வீட்டில் எட்டுமா அவங்க வீட்டில் விட்டா அவங்க ஒய்ஃப் சொல்லுது, ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா, இல்லைனா ஒரு பில்டிங்லேயே தங்கிட்டு இருப்பார் ஐயா, நைட்டு வந்திருக்க மாட்டார். ஏன்? பயம் வேதனை உள்ளது. உங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது, எதை பற்றியும் பயம் இருக்கக்கூடாது. ஐயா இது நடக்க போகுது நாளைக்கு, எல்லாம் உங்கள் அறிவுக்கு தெரிஞ்சதெல்லாம் உண்மை தான், உங்கள் அறிவுக்கு எந்த குறைச்சலுமே இல்லை, அந்த ஞானத்துக்கெல்லாம் குறைச்சல் இல்லை. குறைச்சல் விசுவாசத்தில் தான் இருக்குதுன்னு சொல்ல வரேன். மனுஷனுக்கு என்னத்தை செய்வான்? தேவன் அனுமதியாமல் எனக்கு எதுவும் நடக்காது. இது இருந்தால்தான் நீங்கள் நல்லவர்கள், இன்னும் நீதிமான்லாம் மாற முடியும். பொல்லாத பாவியாக இருக்கிறவன் ரட்சிக்கப்பட்டவனாகவும் மாற முடியும். உங்கள் எதிர்காலம் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. அவர் அறியாமல் ஒன்றும் நடக்காது. ஆனால் நான் மட்டும் உண்மையிலே இருக்கிறவன் என்ன செய்வான்? சத்தியத்தின்படி வாழ்கிறவன் தலைமையை தக்க வைத்து கொள்ள பார்ப்பாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, அந்த நன்மையை அவங்க ருசிச்சிட்டாங்கன்னா, ஐயோ நீதிமானாக இருக்கிற அந்த தலைமையை, உத்தமமாக இருக்கிற தலைமையை ஆன் எனி அக்கௌண்ட், என்ன காரணத்தினாலையும் தலைமையோடு இருக்கிற தொடர்பு துண்டித்து கொள்ளாது இருப்பதற்கு அவங்களால கூடுமான வரைக்கும் அவங்க அதோடைய பிரயாசம் அதிகமாக இருக்கும். நான் சொல்கிற வார்த்தையை கவனித்து கேளுங்க. விளையாட்டு கிடையாது இது. அதில் அவங்க என்னென்னால் நெளிவு சொல்லியோ அது அவங்க ஊழியமாகவே இருக்கும். ஆனால் ஆல் தட் தே வாண்டட் த ரைச்சியஸ் லீடர்ஷிப் ஆர் அனாயிட்டட் லீடர்ஷிப், ஹோலிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் அபவ் தேம். அவங்களுக்கு மேலே அது இது இருக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. சிலது தான் சுயேட்சை எம்எல்ஏன்னு சொல்லிட்டு தனி கட்சி ஆரம்பிக்கிறேன்ட்டு தனியாக போகிறேன்ட்டு தனியாக போய் கட்சியில் அவ்வளோதான், தனியாகவே ஆகிடும். நன்மை பெறாது இது. கடைசியில் என்னுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தை பெருசாக எடுத்துக்கல, பார்க்காத பொருளாதாரமே இல்லை ஆபிரகாம். காரணம் என்ன? அவன் பார்த்தது சர்வவல்ல தேவனை பார்த்துட்டான். சர்வவல்ல தேவனை பார்த்துட்டோன்னே மற்ற காரியத்து மேலே அவங்களுக்கு ஈடுபாடு இருக்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். உண்மையிலே தேவனை சந்தித்தவர்கள், இப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள், உங்கள் ரட்சிப்பினுடைய அளவை வைத்து பாருங்கள், இந்த ஜபக்குறிப்பை வச்சு பாருங்கள். நீர் போதுமானவர், அந்த வார்த்தை நீர் போதுமானவர் என்று சொல்லி பாருங்கள். அவர் மலை பிரசங்கத்தில் எவ்வளோ சொல்லிட்டார் ஆண்டவர். காட்டு புஷ்பங்களை பாருங்கள், பறக்கிற பறவைகளை பாருங்கள்,
இவைகள்லாம் அழிந்து போகக்கூடியவைகள்.